கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு லூக்கா 2 அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியை உண்டாக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? நம்மளுடைய பாவங்களுக்கு மீட்கவும், நம்மை ஆபத்திலிருந்து மீட்கவும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை மீட்கவும், நம்மளுடைய எல்லா விதமான இரட்சகராய் காப்பராய் ஆண்டவர் தாமே அவர் நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இரட்சகர் இயேசு ஒருவரே, நம்மை ரட்சிக்கும் அவர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை தருகிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. யோவான் 12 அதிகாரம் 47வது வசனத்திலே, உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆம், உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஒரு குழந்தை பிறந்திருக்குமானால் அந்த குழந்தையை அந்த வீட்டாருக்கு சந்தோஷம், அந்த வீட்டாரை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் உலகத்தை ரட்சிக்கவே தேவகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப நம்ம ஜனங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மெய்யான தேவனாய் வந்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அப்ப நம்ம மனசுல எவ்வளவு சந்தோஷம் காணப்படணும். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை தருவார், நம்ம பாவம் எப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஜெனித்தார் என்பதை எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. அவங்க ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். உலகத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். நம் இரட்சகரா இருக்கிறார். அவர் நம்ம உலகத்திற்காக வந்தார் என்பதை நாம் அறிவோம். நீங்க எப்படிப்பட்ட பாவத்திலையோ என்னால மீள முடியலையே, இதுல இருந்து எனக்கு தப்பிவிக்க வழி இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம் ரட்சகரை தேடி வருவோம். கூப்பிடுங்க, எசப்பா எங்களை ரட்சிங்க ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்குங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா பரலோகத்தின் பிள்ளைகளாய் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபிப்போமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த கால வேளைக்காய் நஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா. உலகத்திலே கர்த்தாவே நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை அளிக்க தேவகுமாரன் நீர் ஆண்டவரே எங்களுக்காக வந்திருக்கிறீர் அப்பா. அதை உணராமல் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அப்பா நீரே சேவியராய், எங்களுக்கு நீரே இரட்சகராய் காப்பவராய் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை சீர்படுத்துகிறார் இருக்கிறீர். எங்களை கர்த்தாவே குடும்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனமா இருக்கிறவர்கள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமா இருக்கிறவர்கள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Have a blessed day, my dears.